ஹை வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வாவும் அபூர்வாவோட சித்தியும் ரவுடிங்களெல்லாம் வச்சு எப்படியாவது இன்னைக்கு சந்திராவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அபூர்வாவோட சித்தி சொல்லுவாங்க, அபூர்வா சீக்கிரமாக சந்திராவோட கதையை முடிச்சிரு, அப்படி இல்லைனா அவருக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா அவ்வளவு தான் உன்னை பற்றின உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வரும், அப்புறம் நம்ம காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வாவும் ரவுடிங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கடா, எல்லாருமே தூங்கிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிட்டு சந்திராவை வெளியில கூட்டிட்டு வந்து அப்படியே அவரோட கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் அந்த ரவுடிங்களும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. சந்திராவை கூட்டிட்டு வந்து அப்படியே வெளியில படுக்க வச்சிடுறாங்க. அப்பதான் ஒரு கார் சவுண்ட் வருது. அப்போ அபூர்வோட சித்தி அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன அபூர்வா யாரோ வந்துட்டாங்க போலயே, நம்மளை பார்த்துட்டா அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அபூர்வம் வாயை மூடி சித்தி யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ககனோட காருக்குள்ள ககன் பூமி 2 பேரும் தான் இருக்காங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, பூமி நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடு, உங்க அப்பா மட்டும் கோமாலேருந்து வெளியில வந்துட்டாருன்னா அப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம், அவர் கண்டிப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் கடவுள் கிட்ட விட்டுட்டேன், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கூட பேசிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. அங்க வந்தா கரண்ட் எல்லாம் போயிருக்கு, என்னது இது கரண்ட் போயிருக்கு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம பூமியோட தாவணி அப்படியே சந்திரா படுத்திருக்க அந்த கட்டில மாட்டுது. அதை பார்த்ததுமே நம்ம பூமி வந்து என்னது இது, நம்ம தாவணி எதுக்கு இங்கே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. அப்போ அப்படியே தொட்டு பார்க்குறாங்க, சந்திராவோட கால் தெரியுது. என்ன இது ஒரு மனுஷனோட கால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி அப்படியே அந்த கட்டில நவுட்டி பார்க்குறாங்க. அதில் சந்திரா இருக்காரு. சந்திராவை பார்த்ததுமே நம்ம பூமி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க வந்துடுறாங்க. ரவுடிங்க வந்து சந்திராவை கத்தியால குத்த வரும்போது நம்ம பூமி அந்த கத்தி அப்படியே பிடிச்சிடுறாங்க. அப்போ கத்தினால நம்ம பூமி கையில காயமாயிடுது. அந்த காயத்துல இருந்து வந்த ரத்தம் வந்து சந்திராவோட முகத்துல பட்டு சந்திராவுக்கு நினைவு திரும்புது. அப்பதான் நம்ம பூமி வந்து கத்துறாங்க, அப்பா உங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்க அபூர்வோட சித்தி 2 பேருமே பேசிக்கிறாங்க, என்னது சந்திராவுக்கு நினைவு திரும்பிடுச்சா, அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த சைடு நம்ம பூமி வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ மீரா கேட்குறாங்க, என்னாச்சுமா பூமி அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பூமி சொல்றாங்க, அப்பாவை ரவுடி பசங்க கொலை பண்றதுக்கு பார்த்தாங்க, நான் தான் அந்த கத்தியை பிடிச்சி அப்படியே அப்பாவை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கேபி வந்து சந்திராவை பார்க்குறாங்க. சந்திராவுக்கு நினைவு திரும்பின மாதிரி இருக்கு, உடனே டாக்டருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வர வைக்கிறாங்க. அப்போ சந்திராவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க, இவர் நார்மல் ஆயிட்டாரு, இவர் பழையபடி கோமால இருந்து வெளியில வந்துட்டாரு, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஆனா இவருக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்போ நம்ம சந்திரா வந்து பூமியோட முகத்தை பார்க்குறாங்க. பூமி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அதே மாதிரி மீரா கேபி எல்லாரோட முகத்தையும் பார்க்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா நம்ம அபூர்வா மட்டும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இதை பார்த்து சந்திராவுக்கு செம்ம கோபம் வருது. அப்போ கேபி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, சந்திரா நீங்க இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி எங்களுக்கு கொடுப்பீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க கண் முழிக்காம இருந்தீங்க, ஆனா எப்படியோ நீங்க கண் முழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மீரா சொல்றாங்க, பூமி தான் நீங்க குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பர்த்டே அதுவுமா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு உங்க நெத்தியில திருநூறை வச்சு அவர் ரொம்பவே வேண்டிக்கிட்டா, அதனாலதான் நீங்க குணமாய் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேபி சொல்றாங்க, சந்திரா நீங்க எப்படி எங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இப்ப நான் ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து கேட்குறாங்க, அப்படி என்ன இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கேபி சொல்றாங்க, நீங்க நிக்கிறாளே பூமி, இவ தான் உங்களுக்கும் சோபாவுக்கும் பிறந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாம கேபி சொல்றாங்க, உங்களை யாரோ கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேஸ் வந்துச்சு. அப்போ வந்து நம்ம பூமி மேலதான் சந்தேகப்பட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. அப்படி கோர்ட்டுக்கு போனனால தான் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா பூமி உங்களோட பொண்ணு அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூமியை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. பூமி நீதான் என்னோட பொண்ணா, எனக்கும் சோபாவுக்கும் பிறந்த பொண்ணா நீனா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை ஹக் பண்ணி ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கேபி மீரா எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. இந்த சைடு நம்ம அபூர்வா நட்சத்திரா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நட்சத்திரா வந்து பூமியவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. வேலைக்காரி மாதிரி வந்துட்டு என்னோட இடத்த பிடிச்சிட்டல நீனு அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சந்திரா தன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூமி மேல பாசமலையை பொழியிறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வாக்கு ஒரு பக்கம் டென்ஷனா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா
இருக்கு. எங்க சந்திரா வந்து நம்மளை என்ன பாடுபடுத்த போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து சந்திரா கிட்ட கேட்குறாங்க, அப்பா உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் யாரப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா வந்து அபூர்வாவை பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க. அப்படியே வந்து அபூர்வா பக்கத்தில் நிற்கிறாங்க. நீ எதுக்காக அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தது மட்டும் இல்லாமல் என்னை எதுக்காக கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட கழுத்தை நெரிச்சு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ எல்லாருமே வந்து சந்திராவை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போது அபூர்வா கிட்ட நம்ம சந்திரா சொல்கிறாங்க, என்னோட சோபா சந்திராவை சாவடிச்சிட்டு அவளோட இடத்த நீ பிடிச்சி இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு மேலேயே குழப்பள்ளியை தூக்கி போடுவியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிரித்து நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அபூர்வாவும் சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, நீ விடுங்கம்மா அம்மா, நான் எதுவுமே தப்பு செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி சமாளிச்சாலும் நம்ம சந்திரா விடுற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சந்திராவுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆயிடுது. எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம சந்திரா நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அபூர்வா தான் இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம சந்திரா வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரா கொஞ்ச நேரத்துலேயே மயங்கிடுறாங்க. அப்போது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி இவரை டென்ஷன் படுத்துறீங்க, இப்போ தான் இவர் கோமாலேருந்து வெளியில் வந்தார், மறுபடியும் மயக்கமாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா வந்து பூமியை செம்மையாக திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூமி தான், நீ எதுக்கடி தேவையில்லாமல் அவர்கிட்ட டென்ஷன் ஆகிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற, அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு, நல்லா இருந்த என் மாமாவை மறுபடியும் படுக்க வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி பூமியை அபூர்வா செம்மையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கேபி சொல்றாங்க, இங்க பாருங்க அபூர்வா, இனிமேட்டு பூமியை கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்லவே இல்லை. தன்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆனதுக்கு காரணம் யாருன்றதை தானே அவ கேட்டா, வேற எதுவுமே அவ கேட்கலையே, அதுக்கு எதுக்காக நீங்க எப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, பாத்தீங்களே இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்கல்ல, அவர் மறுபடியும் மயக்கம் ஆயிட்டாரு, அவரு நல்லா தானே வந்தாரு, இந்த பூமி கேட்ட கொஸ்டின்னால இவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு, அப்போ பூமியை திட்டாம வேற என்ன பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கேபி சொல்றாங்க, இங்க பாருங்க இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க இவரை டென்ஷன் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா சந்திரா வந்து மறுபடியும் கண் முழிப்பாரு, அதுக்கப்புறமா அவரு எல்லா உண்மையும் நம்ம கிட்ட சொல்ல தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து அபூர்வா முன்னாடி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பூமி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, நீங்க பாருங்க உண்மையை மறைக்க என்னதான் பிளான் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியில் வந்து தான் ஆகும். அதே மாதிரி எங்கள் அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும், அப்போ வச்சுக்கிறவங்கள அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி அபூர்வாவை செம்மையாக பேசிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளாக சந்திரா எந்த உண்மையை தேடிக்கிட்டு இருந்தாரோ இப்போ அந்த உண்மையை அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் நம்ம பூமிக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்போது கேபி மீரா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி நீ வேண்டுனது வீணா போலமா, அண்ணன் கண் முழிச்சிட்டாரு, கண்டிப்பாக அவர் சீக்கிரம் குணமாய் வந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், எங்கள் அப்பாவோட பாசம் எனக்கு கிடைச்சா மட்டும் போதும், அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வாவோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அபூர்வா கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்திருக்கும் தெரியுமா, இங்கே நல்ல வேலை சந்திரா மறுபடியும் மயக்கமாயிட்டான், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன் கதை என்ன இருக்குன்னு யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு அபூர்வா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சித்தி நானே பயங்கர டென்ஷன் இருக்கேன், நீ வர என்னை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வோட சித்தி சொல்கிறாங்க, அபூர்வா இந்த உண்மையை நீ எவ்வளோ நாளைக்கு மறைக்க போகிற, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சந்திராவுக்கு இப்போ நினைவு வந்த மாதிரி கண்டிப்பாக வரதான் போகுது, அப்போது இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சித்தி, அதுக்குள்ளே நான் எப்படியாவது இவரோட கதையை முடிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கேவலமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.